சனிக்கிழமை ஸ்கூல் லீவுன்னு தெரிஞ்சா போதுங்க, வெள்ளிக்கிழமை சாயந்தரத்துலேருந்து பிள்ளைங்கள கையிலேயே பிடிக்க முடியாது. ஸ்கூல் விட்டு வந்தோன்னே 2 பேரும் யானை விளையாட்டு விளையாடுன்னு ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி சாமி நீங்கள் விளையாடுங்க, நான் போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது செஞ்சு கொண்டுட்டு வரேன்ட்டு அப்படியே கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. இன்றைக்கி மாதுளம்பழம் ஸ்மூத்தி தாங்க செய்ய போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் 5-6 ஊற வச்ச பாதாம், ஊற வச்ச கருப்பு திராட்சை, 1 கப் மாதுளம்பழம், 2 செவ்வாழை பழங்க. இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சுகருக்கு வேணும்னா கொஞ்சம் தேன் சேர்த்துக்கலாம். இதை ஈவினிங் டைம் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க, நல்ல ஃபுல்ஃபில்லாக இருக்குங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். முடிச்ச கையோட ஒரு ஆள் ஜாலியாக அப்படியே விளையாட கிளம்பியாச்சுங்க. நைட்டு எத்தனை மணி ஆகுதுன்னு தெரியல வீட்டுக்கு வரதுக்கு. அடுத்த ஆள் விளையாட கிளம்ப ரெடி ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி ஆடி வெள்ளிங்கிறதுனால நம்மளும் அப்படியே வீட்டுக்கெல்லாம் விளக்கேற்றிட்டு அவங்க கூட ஜாலியாக அப்படியே வாக்கிங் கிளம்பியாச்சு. ஆடி மாதம் கொஞ்சம் காற்று அதிகமாக தான் இருக்குது, ஆனால் இன்றைக்கி கிளைமேட் கொஞ்சம் சூப்பராகவே இருந்துச்சு. அப்படியே ஜாலியாக நானும் பாப்பாவும் வாக்கிங்க்கு வந்துட்டோம். வாக்கிங் போகிற பக்கம் நாவல் பழம் மரம் ஒன்று இருக்குங்க. பழம் பார்த்திங்கன்னா நிறைய கீழே விழுந்து இருந்துச்சு. பழத்தை பார்த்தோன்னே நானும் பாப்பாவும் வாக்கிங் போகிறதையெல்லாம் நிறுத்திட்டு பழத்தையெல்லாம் பொறுக்கி அங்கேயே கழுவி சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டோம்.